10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 100% மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இதுல பல மாணவ மாணவிகளுக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கோம். கண்டிப்பாக 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருப்பீங்க. அதுல சில மாணவ மாணவியர்கள் ஒரு 50% தான் நம்ம படிச்சிருக்கோம். தேர்வு நெருங்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கலாம். தன்னம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்களால நல்ல மதிப்பெண் பெற முடியும். நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேர்வுல நான் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான சில வழிமுறைகள் எல்லாம் நான் சொல்றேன். எப்பொழுதுமே நிதானமா படிங்க. எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா படிங்க. 1 மாதம் தான் இருக்கு, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எண்ணத்த முழுமையா விட்டுடுங்க. எல்லாமே ஒரு ஸ்கெட்யூல் போட்டு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால நல்ல மதிப்பெண் பெற முடியும். எப்படி ஸ்கெட்யூல் போட்டு படிக்க முடியும் அப்படின்றத மேம் உங்களுக்கு அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். அதற்கு முன்பாக எழுத்து பிழை தான் அதிகமா மாணவ மாணவிகள் எழுதும் பொழுது ஏற்படும். அதற்கு என்ன பண்ணலாம்? அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். எழுத்து பிழையின்றி எழுதுவதற்கு என்ன செய்யலாம்? அதற்கான உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் மேம் குடுக்குறேன். தினமும் ஒரு பக்கம் நிறுத்தி நிதானமா படியுங்கள். ஒரு பக்கம் எந்த பக்கம்? உங்களுடைய பாடத்திட்டத்துல ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து நிறுத்தி நிதானமா படிங்க. 2 கேள்வி பதில கண்டிப்பாக எழுதுங்க. அதை நீங்களே திருத்துங்க. உங்களுடைய பிழையை சத்தமாக படிச்சு பாருங்க. அப்பொழுது நீங்கள் திருத்தும்போது உங்களுடைய பிழை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே நீங்கள் செய்த தவறும் புரிய ஆரம்பிக்கும். பிழை உள்ள வார்த்தைகளை 5 முறை எழுதி பாருங்க. 1 மாதம் தொடர்ந்து பரீட்சை வரும் வரை இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக எழுத்து பிழையின்றி உங்களால தேர்வு எழுத முடியும். நான் பேசுனத கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இனிமே எழுத்து பிழை இல்லாம எழுதுவதற்கு மாணவ மாணவிகள் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்கன்ட்டு நம்புறேன். அடுத்ததா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல மொத்தம் 50 பாடங்கள் இருக்கின்றது. இதை மிகவும் எளிதாக எப்படி அட்டவணைப்படுத்தலாம்? 1 மாதத்துல எப்படி தேர்வுக்கு தயாராகலாம்? முழுமையான மதிப்பெண் பெறலாம் என்பதை பற்றிலாம் அடுத்த வீடியோவுல சொல்கிறேன். எப்போதுமே சந்தோஷமா இருங்க. என்னால ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருங்க. உங்களுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு இது 3மே கண்டிப்பா உங்கள வெற்றி அடைய செய்யும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனுக்குடன் உடனே எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான பதில நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த தேர்வுல நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு லதா குமார்.